தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். உளுந்தூர்பேட்டை அடுத்து குணமங்கலம் கிராமத்தில் புதிய தளிர் அறக்கட்டளை சார்பாக மரக்கன்றுகள், ஆலமரம், அரச மரம், இலுப்பை மரம், நீர்மருது, புங்கை மரம், வேப்ப மரம், புளிய மரம், பூவரசு ஆகிய 50க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் குணமங்கலம் சாலை ஓரமாக நடப்பட்டது மற்றும் மரம் வளர்ப்பை பற்றி விழிப்புணர்வும் கல்வி விழிப்புணர்வும் இளைஞர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதிய தளிர் அறக்கட்டளை நிறுவனர் பாலி ஐயாதுரை சங்கு தலைமையில் நடைபெற்றது. வரவேற்புரை உதயகுமார் அவர்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றிய புதிய தளிர் அறக்கட்டளை நிர்வாகி புகழேந்தி ராம்குமார் மற்றும் நன்றி உரையை ராம்குமார் கூறினார். உளுந்தூர்பேட்டை பகுதியில் நிறைய கிராமங்கள் சென்று புதிய தளிர் அறக்கட்டளை சார்பாக எல்லா கிராமத்துக்கும் மோஸ்ட்லி இருக்கிற கிராமத்துக்கு போயிட்டோம். என் கூட எப்பொழுதுமே இருக்கின்ற தம்பி ராம்குமார், புகழேந்தி மற்றும் என்னுடன் புதிய தளிர் அறக்கட்டளை பயணிச்சிருக்கிறாங்க. ஆனால் முதல் முறையாக இந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறோம், நிறைய நிகழ்ச்சிகளாக வந்திருக்கிறோம். ஆனால் புதிய தளிர் அறக்கட்டளை முதல் நிகழ்ச்சியாக மரக்கன்று நடும் நிகழ்ச்சி. ஆனால் நம்மளுடைய அறக்கட்டளை மூலமாக மரக்கன்று நடுவுதல், கல்வி வழிகாட்டுதல், இரவு பாடசாலை, மருத்துவ முகாம் மற்றும் பெண்களுக்கு சுயதொழில் பயிற்சிகள், இது வரைக்கும் மகளிர் விழாவில் 4 ஆண்டு காலமாக பெண்களுக்கு சுயதொழில் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் எண்ணற்ற பயிற்சிகள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை